வெல்கம் டு அபி சமையல். இன்னைக்கு எல்லா டிஃபனுக்குமே தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சிம்பிளான சட்னி குட்டி குட்டி டிப்ஸோட எப்படி செய்யலான்னு பார்க்க போறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேங்க. ஒரு பெரிய மூடி துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். ஒரு கையளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேங்க. இது ஒரு 50 கிராம் வரும். இது கூடவே 1 இன்ச் அளவுக்கு நீளமான தோல் உரிச்ச இஞ்சி துண்டு சேர்த்துக்கிறேன். சட்னியோட காரத்திற்காக 6 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப நைஸா இல்லாம இந்த அளவுக்கு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கிறேன். அடுத்தது சட்னிய தாளிக்க போறோங்க. இந்த சிம்பிளான தேங்காய் சட்னிய தாளிக்கிறதுக்காக 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேங்க. இது சட்னிக்கு ஒரு நல்ல ஃபிளேவரை கொடுக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு வரமிளகாய கிள்ளி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன். கடைசியா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிருங்க. இப்போ இத சட்னில சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவுதாங்க, ரெடி ஆயிருச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேஸ்டான தேங்காய் சட்னி. இட்லி, தோசை, ஊத்தாப்பம், பொங்கல்னு எல்லா டிஃபனுக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷா இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிருங்க. மறக்காம அபி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.